வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிக் மும்பைன்னு ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் அதேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெய்டு தான், ஓகேங்களா. ஸோ இன்க்ளூட்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்றத போட்டுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதே உங்களோட ஓன் டிசிஷன் தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இது வந்துட்டு கலர் ப்ரிடிக்ஷன் டைப்பு தான். ஸோ நாம் பார்க்க போகிறது அதுதான். பட் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம அது மட்டும் பார்த்துக்கலாம், நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். புதுசாக வர கான்செப்டெல்லாம் பார்க்க வேண்டாம், ஓகேங்களா. பிக் மும்பையும் அதே கான்செப்ட் தான். ஸோ அது வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது 1 மந்த் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று. ஸோ இதனோட நேம் பார்த்திங்கன்னா 91 கிளப் அப்படின்றது. ஸோ இதை பற்றினா போஸ்ட் வந்துட்டு எஸ்டர்டே நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதை பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த இன்றைக்கி வந்துட்டு அதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு பேமெண்ட் எடுக்க முடியுமா, ஒர்த்தா அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்துட்டு ப்ரெடிக்ஷன் குரூப்பும் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அக்கௌண்ட் அப்படின்றது போனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு சைன்அப் அப்படின்றது கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட கோட் கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு கோட் மாதிரி இருக்கும், இன்விடேஷன் கோடு. அந்த கோடை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்றது போய்ப்போம். இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ மினிமம் பண்ணிக்கலாம்னா 100, ஓகேங்களா. 100லேருந்து மினிமம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 போடுறேன், ஓகேங்களா. 200 போட்டுட்டு டெபாசிட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா பேடிஎம் அப்படின்னு இருக்குது, நான் வந்துட்டு பேடிஎம் கொடுத்தே பே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பே பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் பேக் போய்க்கலாம். ஸோ பே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா யூடிஆர் நம்பர் கேட்குது, நான் வந்துட்டு யூடிஆர் நம்பர் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. யூ சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டுன்னு சொல்லிட்டு 200 வந்திருக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போய்க்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், யூடிஆர் நம்பர் கொடுங்க, இல்லை நான் பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெய்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். நாம் இப்போ பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணியும் ஆட் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ 210 ரூபா வந்திருக்கு. ஸோ எதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு போனஸ் வந்துட்டு ஒரு 28 ருபீஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதை ஆட் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா. அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டேரெக்டாக அதை நம்ம வித்ரா எடுக்க முடியாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹோம் வந்துடுவோம். ஹோமில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நாம் பார்க்க போகிறது மினி கேம்ஸு, பாப்புலர் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே போக வேணாம். ஸோ லோட்டரின்னு இருக்குது இல்லையா, இதில் போயிட்டு வின்கோ, K3, 5D 3 இருக்கும். இதில் வின்கோ செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வின்கோவில் போயிட்டு நாம் வந்துட்டு பார்க்க போகிறோம், இதில் வந்துட்டு என்ன கலர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ரெட்டு வரும்னு நான் ஒரு சின்ன கெஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம எப்படி இதில் வந்துட்டு பே பண்ணுறது அப்படின்றலாம் சொல்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் வந்துச்சா, ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி என்னென்ன கலர்ஸ் வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். க்ரீன், ரெட்டு அப்புறம் க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ரெட்டு வந்து ஒரு க்ரீன் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 ரெட்டு வந்து ஒரு க்ரீன் வந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு தான் வந்திருக்கு. ஸோ நாம் இப்போ ஒரு ரெட்டில் வந்துட்டு ஒரு 10 ரூபா கட்டும், ஓகேங்களா. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, 1 ரூபிக்கு பே பண்ணிட்டுனா ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பெட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ரெட்டில் கட்டியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது அடுத்து வந்துட்டு என்ன வருது அப்படின்னு. நாம் ஆட் பண்ண அமௌண்ட்டையும் ஃபுல்லாக வந்துட்டு பெட் பண்ணியிருக்கணும். பண்ணி ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம், இந்த கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் அஃபிஷியல் ப்ரெடிக்ஷன் குரூப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. போனஸ் கோடும் ஒன்று கொடுப்பாங்க, அந்த கோடை வச்சு நம்ம வந்துட்டிங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன கட்டியிருந்தேன், க்ரீனுக்கு வந்திருக்கா. ஓகே, அடுத்து என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, க்ரீனுக்கு அடுத்து ரெட்டுன்னு நான் கட்டியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா லோடிங் எரர் ஆகிடுச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா 200 இருந்துச்சு இல்லையா, இப்போ 219 ரூபா 60 பைசா இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்து என்னென்ன வருது அப்படின்றத நம்ம வந்துட்டு இங்கே பார்த்து பெட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பெட் பண்ணது
ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு வின் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு டேக்ஸுங்கிறது சுத்தமாக கிடையாது. நம்ம எவ்வளோ வின் பண்ணுறோமோ அத்தனையும் நம்ம வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெனிஃபிட் இது தான் ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்துட்டு வித்ரா எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு வித்ரா ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன். ஸோ அங்கே போனீங்கன்னா 500 கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேயும் காமிச்சிடுறேன். ஓகே கைஸ், நான் அதை வந்துட்டு எப்போ ரிசீவ் பண்ணேன்னா எஸ்டர்டே வித்ரா எடுத்திருந்தேன். எஸ்டர்டே எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா 500ன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ எனக்கு டேட்டும் பார்த்துக்கோங்க. அதே 20 Jan 2024. ஸோ 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு. வெப்சைட்லேயும் எந்த டேட்டில் எனக்கு வந்துட்டு பேமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துலாம். இதில் பார்த்திங்கன்னா 20/1/2024 12:56க்கு நான் வந்துட்டு வித்ரா போட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஓகே, நான் வந்துட்டு இதில் லைவாக ஒரு வித்ரா போட்டுடுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 110 ரூபா இருந்தாலே வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்னொரு 100 ரூபா பெட் பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ஸோ நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ பெட் பண்ணதுக்கப்புறம் மீதி வர்றதை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டுட்டு அதில் அமௌண்ட்டு போனஸ் அதிகமாக வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி வித்ரா போட்டு காமிச்சிடுறேன். ஸோ லைவாக உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபையும் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடியே ஆக்டிவிட்டி பண்ணால், அதாவது ரீசார்ஜ் பண்ணால் 28 ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ரிசீவ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 28 ரூபா ரிசீவ் ஆயிரும் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 28 ரூபா ரிசீவ் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் கொடுத்துப்போம். ஸோ வெப்சைட் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கிளியராக இருக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெட்டு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வித்ரா போட்டு இதுக்கான ப்ரூஃபை வந்துட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு இப்போதைக்கு ப்ளே பண்ண முடியாதபடி தான் இருக்குது. ஏன்னா எது கிளிக் பண்ணாலும் ரொம்ப நேரம் லோட் ஆகுது அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இது ரெடியானதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ப்ரெடிக்ஷன் போட்டு அதுக்கான வித்ராவலெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நாம் வந்துட்டு நாம் தான் சேஃபாக இருந்துக்கணும் ஓகேங்களா. ஸோ தென் நாம் வந்துட்டு ஒரு அதிகமான அமௌண்ட்டு போடாமல் மினிமமாக ட்ரை பண்ணி வந்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அஃபிஷியல் ப்ரெடிக்ஷன் குரூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள வர அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு ஓனாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணாமல் ஸோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வித்ரா போட்டு ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ யாருமே லாஸ் பண்ண வேணாம் ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் மட்டும் பார்க்குற மாதிரி எதனா பண்ணுங்கள். ஏன்னா ஸோ நம்ம அமௌண்ட்டை நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். until then bye from Cyberonus and Cyber Info. Bye, take care.